வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து எங்க மாமியார் செய்யற ஒரு கல்யாண பச்சடி தான் பார்க்க போறோம். இதுல வந்து ஸ்வீட்டு, அதாவது உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கும். அது எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். நாம பாருங்க, நான் 1/4 கிலோ பூசணிக்காய் எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 கிலோ பரங்கிக்காய் ரெண்டுத்தையும் கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, இந்த அளவில் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். அப்புறம் மஞ்சள் பொடி, வெல்லம் வந்து ஒரு லெமன் அளவுக்கு வெல்லத்தை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. இது வந்து தாளிக்கிறதுக்கு இந்த கடுகு, 4 பச்சை மிளகா, இந்த 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். இது வந்து அரைக்கிறதுக்காக. அப்புறம் தேங்காய் வந்து நல்ல ஒரு கிண்ணம் தேங்காய். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, பூசணிக்காய், பரங்கிக்காய், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இதை முதல்ல வேக வச்சு நம்ம எடுத்துட்டுருவோம். அதுக்கப்புறம் வேகிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 1/2 டீஸ்பூன் கடுகு, பச்சை மிளகா, இதை வந்து அரைச்சிக்கலாம். நான் வந்து அரிசி மாவு சொல்ல மறந்துட்டேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு. இது எதுக்குன்னா பைண்டிங்காக தான், எல்லாம் சேர்ந்து வரதுக்காக தான். நம்ம வந்து கடுகு, பச்சை மிளகா, அரிசி மாவு 3 சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, 1/2 ஸ்பூன் கடுகு, 4 பச்சை மிளகா, அப்புறம் 1 ஸ்பூன் அரிசி மாவு அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, வெந்துருத்தான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருத்து பூசணிக்காயும் பரங்கிக்காயும். இப்போ வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட்டுடலாம். புளி தண்ணி விட்ட உடனே ஒரு கொதி வரட்டும். புளி தண்ணி விட்டுட்டோம். இப்போ பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி. இப்போ பாருங்க, புளி தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுத்து. இப்போ வந்து நான் ஒரு லெமன் சைஸில் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், அதை போடுறேன். அப்புறம் தேங்காய் துருவல், நல்லா 1 கப் தேங்காய் துருவல். அப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கடுகு, பச்சை மிளகா, அரிசி மாவு, அதையும் போட்டுடலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். பாருங்க, நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ வந்து தாளிச்சு கொட்டிடலாம். நான் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு மட்டும்தான் நம்ம தாளிக்க போகிறோம். கருவேப்பிலையை மிளகாய் பிச்சு போட்டுருங்க. இப்போ நம்மளோட கல்யாண பச்சடி வந்து ரெடி. இது வந்து எங்கள் மாமியாரோட ஸ்பெஷல், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அந்த பொரிச்ச குழம்பு இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமையும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.